11th கெமிஸ்ட்ரி கரைசல்கள். இந்த வீடியோவிலே ஹென்றி விதி, ஹென்ரிஸ் லா பற்றி பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு கரைக்கப்பட்ட குளிர்பான மூடிகளை திறக்கும் பொழுது விரைவாக கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுவதை நாம் பார்த்திருப்போம். அத்தகைய குளிர்பானங்களில் கரைப்பானாக இருப்பது நீர், கரைபொருளாக இருப்பது கார்பன் டை ஆக்சைடு வாயு. வில்லியம் ஹென்றி ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் வாயு நிலை கரைபொருளின் கரைதிறன் மற்றும் அழுத்தம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை ஆய்வு செய்து தந்த விதிதான் ஹென்றி விதி. ஹென்றி விதி ஹென்றி விதியை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த காட்சியை பார்ப்போம். ஒரு கலனில் கரைப்பான் நீர் உள்ளது. இதனுடன் குறைந்த கரைதிறன் கொண்ட வாயு கரைபொருளான ஆக்சிஜன் சேர்க்கப்பட்டு கரைசல் உருவாக்கப்படுகிறது. கரைசலில் உள்ள வாயு கரைபொருள் அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறுகள் தங்களுக்குள்ளே மூழ்குவதன் காரணமாக சில கரைசலிலிருந்து தப்பித்து ஆவி நிலையை அடைகின்றன. இதனால் உணரப்படுகின்ற அழுத்தமானது கரைபொருளின் ஆவி அழுத்தம். கரைபொருளின் ஆவி அழுத்தத்திற்கும் கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் பின்னத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை தெரிவிப்பதுதான் ஹென்றி விதி. விதியை பார்ப்போமா? ஆவி நிலைமையில் உள்ள வாயுவின் பகுதி அழுத்தமானது கரைசலில் உள்ள வாயு நிலை கரைபொருளின் மோல் பின்னத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஹென்றி விதியினுடைய கணிதவியல் சமன்பாட்டை தெரிந்து கொள்வோம். P கரைபொருள் அதாவது கரைபொருளின் ஆவி அழுத்தம் proportional to கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் பின்னம் அல்லவா? X கரைசலில் உள்ள கரைபொருள். இந்த சமன்பாட்டில் proportionality நீக்க P கரைபொருள் is equal to KH into X கரைசலில் உள்ள கரைபொருள். இங்கு P என்பது ஆவி அழுத்தம் அல்லது பகுதி அழுத்தம், KH என்பது மாறிலி, ஹென்றி விதி மாறிலி அதாவது ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட், X என்பது மோல் பின்னம். ஆக ஹென்றி விதியின் கணிதவியல் சமன்பாடு P கரைபொருள் is equal to KH into X கரைசலில் உள்ள கரைபொருள். ஹென்றி விதியை நினைவு கூர்வோமா? ஆவி நிலையில் உள்ள கரைபொருளின் ஆவி அழுத்தமானது கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் பின்னத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.